நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிவிக்கோட 2வது மாநில மாநாடு இப்ப வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு அந்த இருக்கிற நிறைய மீம்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ கூட போலாம். கால் பண்ணி நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டி தான். முன்னாடி கொடி பாட்டு வச்சிருப்போம். இப்ப இந்த பாட்டு வந்தோடனே இது வரைக்கும் மாத்தியாச்சு. எல்லாரும் இந்த பாட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு முடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கோங்க. சினிமா ஏன்டா பிடிச்சது? அண்ணனாக காரணம். இப்ப அரசியல் ஏன்டா பிடிக்குது? அதுவும் அண்ணனாக காரணம். நல்லா இருந்துச்சு. விஜயோட முயற்சி எல்லாத்தையும் வெற்றி வரும். அவராலதான் சினிமாவும் பிடிக்குது, அரசியலும் பிடிக்குது. கண்டிப்பா. கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அவர் தேவையில்லாம அவரோட மதத்தை சுத்தி காட்டி ஜோசப் விஜய் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இப்போ உனக்கு ஜோசப் தான் பிரச்சனை. என் பேரு ஜோசப் கோபி, என் பேரு ஜோசப் சுதாகர். கமெண்ட்ஸ்ல ஜோசப், கூகுள், ஆக்சுவலா நம்மளுக்குள்ள எல்லாமே தளபதி. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. எங்களுக்கு ஜாதி, இனம், மதம், வெடி வேறுபாடு எதுவும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே வரி தளபதி. சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த வீடியோட கமெண்ட பார்ப்போம். இந்த வீடியோக்கும் சில பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஜோசப் பரத் நம்ம போட்டதான். அப்புறம் ஜோசப் ஹரிடா, ஜோசப் பிரியாரா. அதான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப அரசியல்ல மதத்தையே இப்ப இவர் மத அரசியல் பண்ணல, மதத்தையும் இருக்கிறாங்க. கண்டிப்பா மதத்தை இழுக்க கூடாது. அது ரொம்ப தரமான. எல்லாரோட பேரையும் சொல்ற இவரு சொல்ற ஒரு பேர் கூட அவ்வளவு யாருக்கும் தெரியாது. குமார் யாரு இவரு? அதாங்க உண்மை. முக்கிய பேசுறாரு. இது கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி தான். இதெல்லாம் எந்த நியூஸ் சேனல்லயும் வரல. டிவிகேல மாநாடுல வந்து இது ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ்க்கு வழி கொடுத்தாங்க. நல்ல செய்தி. அவ்வளவு டிராபிக்கையும் கடந்து தொண்டர்களுக்கே அந்த ஆம்புலன்ஸ் வழி விட்டது. இது எந்த நியூஸ்லயுமே வரல. சேர் எல்லாம் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் நெகட்டிவா நியூஸ் சேனல் வருது. இதெல்லாம் எந்த நியூஸும் கவரே பண்ணல. அதுவும் சேர் தரேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஏமாத்துறாங்க. அதுதான் ஒருத்தருக்கு எமர்ஜென்சி, அதுக்காக ஒருத்தர் பெரிய கம்பி மேல ஏறி ஹெல்ப் பண்றாரு. துணியாட்டி இங்க வாங்க ஆம்புலன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் எந்த நியூஸ்லயுமே கவரே பண்ணல. அதான் உண்மை. டிவிக்கேவ எல்லாருமே ஆப்போசிட்ல காட்ட பாக்குறாங்க. குரூப்ல டூப்பு என்டிகே. அப்புறம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. பின்னாடி இருக்கிறத பத்தியா அவர் சிரிக்கிறது எப்படிங்க சிரிக்க? சீமான ஒரு நல்ல தலைவர் தான். அவர் நல்ல தலைவர் தான். அவரையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முட்டாதனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜோக்கர் ஆயிடுச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து நார்மலா 2 பேரும் ஆட்சியில் இருக்கனால அவங்கதான் போட்டி அப்படின்னு இருக்காரு. சீமான்லாம் வேற எதுவும் நீங்க மத்த எதுவுமே சொல்லல. அவரு இவதான் மீன் டெம்ப்ளேட்ல எதையும் இழுத்து விட்டுருவாங்க. இதெல்லாம் ஹைலைட் பண்ண எந்த மீடியாவுக்கும் டைம் இல்லை. எல்லா போலீஸ்க்கும் தண்ணி தராங்க டிவிக்கு தொண்டர்கள். சூப்பரான கமெண்ட். டிவிக்கு தொண்டர்கள் சேர் அடிக்க வைக்கிறாங்க. அவங்கதான் சேர்ல அடுக்கிறது, பின்னாடி அடிக்கிறது. சேர் அப்படியே உடைப்பாங்க அப்படின்னு வதந்தி பரவுது. கூட்டத்துல அதுல ஏறி நிற்கும் போது உடையிறது சகஜம் தான். அதவே ஒரு பெரிய இதாட்டம் பேசக்கூடாது இல்லையா? அதான் மேல ப்ரௌட் ஆஃப் யூ விர்ச்சுவல் வாரியர். நல்லா வாரியர் இருக்கிறார்.
அம்பேத்கர் அவர்கள் வந்து கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். 5 தலைவர்கள் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். தெரிவிச்சுட்டாருன்னு பார்த்தா சஸ்பென்ஸ் இன்னும் தெரிவிச்சிருக்கா. ஆனா அது வெளியே கொண்டு வந்து நல்லா இருக்கு. வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கேள்வி ஆட்சியில இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, மரப்போறவங்க கேட்பாங்க. தட் இஸ் மீடியா. எஸ், நம்ம கூட கேட்கலாம், ஏன்னா நம்மளும் சோசியல் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. கூப்பிடலாமா? எடிட்டரே நல்லா பாத்துருக்கீங்க. இனிமேல் நான் உங்களை அங்கிள்னே கூப்பிடுறேன். இனிமேல் கூப்பிடுவோம். இனிமேல் உங்களை நான் அங்கிள் நான் கூப்பிடுவேன். ஸ்டாலின் அங்கிள் பின்னாடி கூப்பிடுறாங்க. அங்கிள் தமிழ்நாடு பீப்புள். ஸ்டாலினுக்கு நல்லா நல்லா இருக்கு. இனிமேல் நான் உங்களை அங்கிள் தான் கூப்பிடுவேன். கண்டிப்பா. ஓகே, ஃபைனலா வீடியோ முடிஞ்சு. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் இதுல டிவிக்கே நிறைய இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் காட்டாம நெகட்டிவா தான் காட்டுறாங்க. அது நியூஸ் சேனல் வந்து ரொம்ப தப்பு பண்றாங்க. ஒன் சைடு மட்டும் காட்டிட்டு ஒரு பேச காட்ட மாட்டாங்க. நிறைய பேர் தொண்டர்கள்லாம் தப்பு பண்றாங்க. ஒரு கரும்பு கடைக்காரர் கூட போட்டிருப்பாரு, வர்றவங்க எல்லாம் அமைதியா வராங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கிறாங்க, காசு கொடுத்து போயிடறாங்க, யாரும் மத்த பணம் மாதிரி பிரச்சனையே பண்றது இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் வெளியே யாரும் கொண்டு வரது இல்லை. அதே மாதிரி போலீஸுக்கு தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் நல்ல விஷயம். அதெல்லாம் சொல்றதே இல்லை. அதுவும் பார்க்க வேண்டாம். அதுவும் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டது ரொம்ப நல்லது. டிவிக்கே சல்யூட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போய் குழாய் திரும்பி பார்த்து இதுல தண்ணி வர்றதில்லை, நிறைய சேரெல்லாம் உடையுது, நிறைய பேர் இந்த கம்பியில எல்லாம் ஏறுறாங்க, இது மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய நேட்டிவா தான் பரப்புறாங்க. மக்களே, அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்றான்னா, உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. 2026 தான் உங்க கையில தான் இருக்கு. ஒரு விரல் இல்ல, ஒரு விரல் எடுத்து போடுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா மோட்டிவேஷனாவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய். விஜய் உயிர் என்ன வரனா